ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சனில் ஒரு கேப்சிகம் வச்சு ஒரு சப்பாத்திக்கு கிரேவி தான் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம கேப்சிகம்னா சாம்பார் பண்ணுவோம், ஏதாவது பொரியல் பண்ணால் அதில் கொஞ்சமாக போடுவோம், அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கேப்சிகமை வச்சு சப்பாத்திக்கு எப்படி கிரேவி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாம் பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணினேன். குழந்தைகள் நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு சொன்னேன். சரி, அதை இன்றைக்கி மறுபடியும் பண்ணி இதை வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பண்ணுறேன். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கேப்சிகம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தெல்லாம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கலாம், ஏன்னா அதை அரைக்க தான் போகிறோம். 2 தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு குடமிளகா ஒன்று, அதையும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெட் கலர் குடமிளகா ஒன்று, அதையும் கொஞ்சம் பாதியாக எடுத்து அதையும் பெரிய துண்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாயை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வாயில் கடிபடும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இதை போல் பெரிய பெரிய ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. இந்த கேப்சிகமோட போட்டு அதை வதக்கி லாஸ்ட்டாக கிரேவியில் போட போகிறோம். அதனால் இதை தனியாக ஒரு வெங்காயத்தை இந்த அளவுக்கு அகலமாக நறுக்கிக்கணும். இந்த நறுக்கின வெங்காயத்தெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு ஒன்றா அந்த கரண்டியால் உதுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா வெங்காயத்தையும் ஒன்றா உதுத்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகமையும் எடுத்து அந்த எண்ணெயிலேயே போட்டுடணும். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே சாஃப்டாகாமல் இருக்கும், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இது மாதிரி ஹையில் வச்சு வதக்கிறதே வெங்காயம் கேப்சிகம்லாம் சாஃப்டாகாமல் வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வதங்கின வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதை எடுத்து பவுலில் வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை வடித்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மீதி இருக்கிற எண்ணெயிலே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ அதே வானல்லையே நம்ம இஞ்சி பூண்டு 2ஐயும் போட்டுட்டு அதிலே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கணும். எடுத்ததுமே தக்காளி போட வேண்டாம், 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். உப்பை போட்டு வதக்கிறதே நம்ம சீக்கிரமே வதங்கிடும் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம். இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன். கிரேவி நல்லா திக்காக வரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுருக்கேன். வேர்க்கடலை ஒரே 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணி விட தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியும் இந்த தயிரும் இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கின வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஜீரகம் இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அந்த ஜீரகத்தோடு போட்டுடலாம். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி,
தனி மிளகா பொடி தான் போட்டுருக்கேன். காரம் நீங்கள் அவ்வளவா விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்ததுன்னு கொஞ்சமாக போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லா பொடியையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்துட்டு கொதிக்க விடணும். நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா அந்த மிக்சியில் ஒரு 150லேருந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா அலம்பி அதிலே விட்டுடலாம். கிரேவி திக்னஸை பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க ஜலத்தை. இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்து அந்த பொடி பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கும்போது வெளியிலலாம் தெளிக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கேப்சிகம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்லேயே, அதை எடுத்து அதில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை ஒரு 4-5 கொத்தமல்லியும் எடுத்து அதிலே கிள்ளி போட்டுடலாம் பொடி பொடியாக. லாஸ்ட்டாக கசூரி மெத்தி எடுத்து 2 கையிலையும் வச்சு கசக்கிட்டு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கேப்சிகம் கிரேவி ரெடியாக எடுத்து. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.